லேட்டஸ்ட் எபிசோடுகளை விளம்பரங்களே இல்லாமல் காணுங்கள். இந்தா நீயே உன் கையால வச்சு விடு. இந்த பின்ன அத்தை மாமா, நீங்க 2 பேரும் எங்களை ஆசீர்வாதம் பண்ணுங்க. நல்லா இருங்க. நல்லா இருங்க, நல்லா இருங்க. 2 பேருமே தீர்க்காயிலோட ரொம்ப நல்லா இருக்கணும். சரிம்மா, நாங்க அப்படியே ஆபீஸ் கிளம்புறோம். சரிப்பா. சரிப்பா. அத்தை, பாப்பா இவ்ளோ நேரம் முழிச்சிட்டு இருந்தா. இப்பதான் நான் பால் கொடுத்து படுக்க வச்சிருக்கேன். நாங்க திரும்ப வர வரைக்கும் கொஞ்சம் பாப்பாவை பாத்துக்கிறீங்களா? ஏன் பேத்திய பாக்குறத விட எனக்கு வேற என்ன வேலை இருக்கு? நல்லபடியா போயிட்டு வாங்க. சரிங்க, போயிட்டு வரோம். போயிட்டு வாப்பா. ஆல் தி பெஸ்ட். Thank you பா. ஹலோ. மேம், நான் பிரியா பேசுறேன். நேத்து நான் தூக்கமாட்டிக்கு போகும்போது கூட ஞாபகம் இருக்குமா? சொல்லுமா. என் வேலை விஷயமா என்ன நீங்க கால் பண்ண சொன்னீங்க. ஆமா, சொல்லுமா. சஞ்சீவ், அந்த பொண்ணு பேசுறா. எந்த பொண்ணு? அதான் அந்த தூக்கு மாட்டிக்க போச்சுல. ஓ, அவங்களா? நம்ம கூட வேலை தரோன்னு சொல்லிருந்தோம்ல. நம்ம கம்பெனிக்கு வர சொல்லிரு. நம்ம கம்பெனிலேயே அவங்களுக்கு நல்ல வேலை போட்டு கொடுத்துடலாம். சரி. அம்மா, நான் உனக்கு ஒரு கம்பெனி அட்ரஸ் மெசேஜ் பண்றேன். நீ நாளைக்கு காலையில அந்த இடத்துக்கு வந்துரு, சரியா? சரிங்க மேடம். போலாமா சஞ்சீவ்? போலாம். அம்மா, என்ன காலையில இருந்து ஏதோ யோசனையில டென்ஷனாவே இருக்கா? நான் ஊத்துன எண்ணெயில அபி வழிக்கு விழலன்னு வருத்தப்படுறியா? அது இல்லடி, நான் நம்மள பத்தி தான் நினைச்சு வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்கேன். நம்மள பத்தி உனக்கு என்னமா வருத்தம்? என்ன வருத்தமா? அந்த சந்தோஷ் உனக்கு டைவர்ஸ் கொடுக்கறேன்னு சொல்லி நைட்டு உன்னை ரூமை விட்டு விரட்டி விட்டான். ஆனா இப்ப வரைக்கும் அவன் நம்ம கிட்ட வந்து எதுவுமே பேசவே இல்லையே. அதான் என்ன நடக்குமோன்னு டென்ஷனா இருக்கு எனக்கு. இதுல டென்ஷன் ஆகுறதுக்கு என்னமா இருக்கு? அந்த சந்தோஷ் நினைச்சிட்டா மட்டும் எனக்கு டைவர்ஸ் கொடுத்துட முடியாது. நானும் நினைக்கணும். அவன் வந்தா நான் பாத்துக்கிறேன், நீ கவலைய விடு. ஸ்ரீஜா சொல்லி வாய மூடல, அதுக்குள்ள வந்து நிக்கிறான் பாரு. இந்த டைவர்ஸ் பேப்பர்ல நான் சைன் பண்ணிட்டேன். நீயும் சைன் பண்ணிட்டீனா நம்ம 2 பேரும் மியூச்சுவலா பிரிஞ்சிடலாம். நம்ம பயந்த மாதிரியே சந்தோஷ் ஸ்ரீஜா கிட்ட வந்து டைவர்ஸ் கேட்டுட்டானே. என்னடி பேசாம இருக்க? இந்த டைவர்ஸ் பேப்பர்ல கையெழுத்து போட்டு கொடு. சந்தோஷ், டைவர்ஸ்லாம் ரொம்ப பெரிய விஷயம். அது திடுதிப்புனா இப்படி நீ முடிவு எடுத்துறாதே. நீங்க பேசாதீங்க. எல்லாத்துக்கும் மூல காரணமே நீங்க தான். அடங்காத பிள்ளைய அடிச்சு ஒழுக்கமா வளர்க்கணும்ன்ற அடிப்படை அறிவு இல்லாம உங்க பொண்ணை நீங்க இப்படி வளர்த்ததுனாலதான் இன்னைக்கு உங்களுக்கு இப்படி ஒரு நிலைமை வந்திருக்கு. என்னைக்கு உங்க பொண்ணு திமிர் எடுத்து என் குடும்பத்தை அழிக்க நினைச்சாலோ அப்பவே அவ என் கூட வாழ்றதுக்கான தகுதியை இழந்துட்டா. இதுவே டூ லேட். ஏய், என்னடி பாக்குற? இந்த டைவர்ஸ் பேப்பர்ல சைன் போட்டு கொடுத்து என் கூட வா. லாயரை போய் பார்க்கணும். இல்ல சந்தோஷ், நீ இப்படி எல்லாம் பண்ண கூடாது. நீ என் பொண்ணை டைவர்ஸ் பண்ணிட்டா இந்த சின்ன வயசுலயே என் பொண்ணோட வாழ்க்கை வீணா போயிடாதா? நீ பண்றது ரொம்ப பெரிய தப்பு சந்தோஷ், பெரிய பாவம். அத நீ பண்ணாதே. எது பாவம்? இந்த சொத்துக்காக புறா கூட்டம் மாதிரி சந்தோஷமா இருந்த என் குடும்பத்தை இப்படி பிளான் பண்ணி பிரிச்சாலே
அது பாவமா இல்ல இது பாவமா? எந்த தப்பும் பண்ணாத என் தம்பி சஞ்சுவ ஜெயிலுக்கு அனுப்ப நினைச்சாலே அது பாவமா இல்ல இது பாவமா? வீட்டை ஜப்தி பண்ணி தான் வாழ வந்த வீட்டை ரோட்ல நிறுத்த வச்சாலே அது பாவமா இல்ல இது பாவமா? அபிகிட்ட இருந்து அவளோட பிஞ்சு குழந்தைய இவ பிரிக்க பார்த்தாலே அது பாவமா இல்ல இது பாவமா? உங்க பொண்ணு நீங்களும் பண்ண பாவத்துக்கு இதெல்லாம் ஒரு பெரிய பாவமே இல்ல. பாவத்துக்கு சம்பளம் பாவம் தான் கிடைக்கும். அத யாராலையும் மாத்த முடியாது. சொல்ல போனா நான் உங்க பொண்ண கல்யாணமே பண்ணிருக்க கூடாது. அபி சஞ்சு கல்யாணம் நடக்க நான் அவசரப்பட்டு உங்க பொண்ணு கழுத்துல தாலி கட்டிட்டேன். என் வாழ்க்கையிலேயே நான் பண்ண பெரிய தப்பு அதுதான். நான் பண்ண தப்ப நான் தானே சரி பண்ணணும். இன்னைக்கு என் லைஃப்ல 2 பெரிய நல்ல விஷயம் நடக்க போகுது. ஒண்ணு, ஸ்ரீஜா என்னை விட்டு போக போறதுக்கான இந்த டைவர்ஸ் பேப்பர் சைன். இன்னொன்னு, எனக்கு இன்னைக்கு கிடைக்க போற பெரிய டெண்டர் ஆப்பர்ச்சுனிட்டி. இந்த 2ஐயும் நான் மிஸ் பண்ண போறது இல்ல. என்னடி பாக்குற? டைவர்ஸ் பேப்பர்ல கையெழுத்து போடு. கையெழுத்து போட சொன்னா முறைச்சிட்டு இருக்க. உன்ன சந்தோஷ், சந்தோஷ், டேய் என்ன பிரச்சனை? அண்ணி, நீங்க தான் அண்ணி என் பொண்ணு வாழ்க்கையை காப்பாத்தணும். சந்தோஷ் ஸ்ரீஜாவுக்கு டைவர்ஸ் கொடுக்கறேன்னு சொல்றான் அண்ணி. அவங்கிட்ட டைவர்ஸ் கொடுக்க வேண்டாம்னு சொல்லுங்க அண்ணி. என்ன அண்ணி இப்படி பேசாம இருக்கீங்க? என் பொண்ணு நானும் உங்களுக்கும் உங்க குடும்பத்துக்கும் நிறைய கஷ்டங்களை கொடுத்துருக்கோம் தான். அதை நான் இல்லைன்னு சொல்லல. ஆனா அதுக்காக டைவர்ஸ் பண்றதுங்கிறது ரொம்ப பெரிய தண்டனை அண்ணி. என் பொண்ணு நானும் திருந்துறதுக்கு எங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க அண்ணி. இனி நாங்க நல்லவங்களா மாறிடுறோம் அண்ணி. நீங்க நல்லவங்களா மாற உங்களுக்கு நிறைய வாய்ப்பு கொடுத்தாச்சு சிந்தாமணி. நாங்க கொடுத்த வாய்ப்பெல்லாம் நீங்க வீணடிச்சிட்டீங்க. துரோகமும் பாவமும் உனக்கும் உன் பொண்ணுக்கும் பிறவி குணங்கிறது எங்க எல்லாருக்கும் ரொம்ப நல்லா புரிஞ்சு போச்சு. பிறவி குணத்தை மாத்தணுங்கிறது ஓனாய பசுவா மாத்துற மாதிரி சாத்தியமில்லாத ஒண்ணு. டிவோர்ஸுங்கிறது என் புள்ள வாழ்க்கை சம்பந்தப்பட்ட விஷயம். அதுல முடிவெடுக்க அவனுக்கு முழு உரிமை இருக்கு. அவனோட உரிமையில நான் குறுக்கிட போறதில்ல. என்ன அண்ணி இப்படி பிடிவாதமா பேசுறீங்க? நான் வேணும்னா உங்க கால்ல விழுந்து. அம்மா, என்னம்மா நீ எதுக்கு எடுத்தாலும் கால விழறன்னு சொல்லிட்டு இருக்க? எனக்காக நீ யார் காலையும் விழணும்னு அவசியம் கிடையாது. சந்தோஷ், இப்போ உனக்கு என்ன வேணும்? டிவோர்ஸ் பேப்பர்ல சைன் பண்ணும், அவ்வளவுதானே? குடு. என்ன ஸ்ரீஜா? அம்மா, நம்மள வெறுக்கிறவங்க கிட்ட பேசுறதுல எந்த பிரயோஜனமும் இல்ல. அத நீ முதல்ல புரிஞ்சுக்கோ. சந்தோஷ், எனக்கு அபி எதிரி. அவ வாழ்க்கைய ஒண்ணுமில்லாம ஆக்கணும்னு நினைச்சேன். அதுக்காக தான் இது எல்லாமே பண்ண. இந்த வீட்டை ஜப்தி பண்ண ட்ரை பண்ணது கூட நீங்க எல்லாருமே அபிக்கு சப்போர்ட் பண்ணாம எனக்கு சப்போர்ட் பண்ணணும்னு தான். மத்தபடிலாம் ஒண்ணுமே இல்ல. ஆனா ஒண்ணு, எனக்கு இந்த வீட்லயே ரொம்ப பிடிச்ச ஆளு நீ மட்டும்தான். உன்னை எனக்கு ரொம்ப பிடிக்கும் சந்தோஷ். நான் சொல்றதுல உனக்கு நம்பிக்கை இல்லைல்ல? நீ நல்லா யோசிச்சு பாரு சந்தோஷ். நான் அபியோட வாழ்க்கையை கெடுக்க ஏதேதோ பண்ண. அத்தை கிட்ட இருந்து ஷவுடிங்ல வச்சு பணத்தை புடுங்க பார்த்த. இந்த வீட்டை ஜப்தி பண்ண கூட ட்ரை பண்ண. ஆனா இது வரைக்கும் உன்னை ஏதாவது பண்ணிருக்கேனா? நீ என்ன அடிச்சது கூட நான் வாங்கிட்டு அமைதியா இருந்திருக்கேனே தவிர உனக்கு எதிரா நான் எதுவுமே பண்ணதில்லையே சந்தோஷ்.
அதுக்கு காரணம் என்ன தெரியுமா? எனக்கு ஒன்னு ரொம்ப பிடிக்கும். நீ இப்படி என்கிட்ட பாசமா இருக்கிற மாதிரி நடிச்சு பேசுனா நான் இந்த டைவர்ஸ் பேப்பர்ல கையெழுத்து வாங்காம போயிடுவேன் நினைச்சியா? அது நடக்காதுடி. உன்னை இந்த குடும்பத்துல யாரு நம்பினாலும் சரி, நான் நம்ப மாட்டேன். நீ விஷ பாம்புடி. பாம்பு இருக்கிற வீட்ல யாரும் நிம்மதியா இருக்க முடியாது. உன்னை இந்த வீட்டை விட்டு வெளியே அனுப்புனா இந்த குடும்பமே நிம்மதியா இருக்கும். அதுதான் உனக்கு சந்தோஷம்னா நான் உனக்காக செய்யற சந்தோஷ். அம்மா, பெண் எடுத்து கொடு. ஏய் ஸ்ரீஜா, முட்டாள்தனமா பேசிட்டு இருக்காத. டைவர்ஸ்ங்கிறது ரொம்ப கொடுமையான விஷயம். அது உனக்கு வேண்டாம். நான் இதுக்கெல்லாம் ஒத்துக்க மாட்டேன். நீ ஒத்துக்காட்டியோ அதுதான் நடக்க போகுது. அதை உன்னால தடுக்க முடியாது. ஏய் 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 ஸ்ரீஜா, சொன்னா கேளுடி. சொன்னா கேளு ஸ்ரீஜா. வேண்டாம், சொன்னா கேளுமா. கொஞ்சம் பொறுமையா இரு ஸ்ரீஜா. என் பொண்ணோட வாழ்க்கை என் கண்ணு முன்னாடியே வீணா போறதை என்னால பாத்துட்டு இருக்க முடியாது. ப்ளீஸ் ஸ்ரீஜா, சொன்னா கேளுடி. மா, அது எப்பயோ அழிஞ்சு போச்சுமா. விடுமா. ப்ளீஸ், வேண்டாடி வேண்டாடி. சொன்னா கேளு விடுமா, நான் ஸ்ரீஜா. சொல்றேன்ல. ப்ளீஸ். ஐயோ, பேப்பரை கொடு. அத்த, எனக்கும் சந்தோஷ்க்கும் டிவோர்ஸ் ஆக போகுது. இப்போ உங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குமே? எத்தனை தடவை அபி உன்னை மன்னிச்சு நீ திருந்தி சந்தோஷ் கூட வாழ்றதுக்கு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்திருப்பா. ஆனா நீ அதையெல்லாம் உதாசனப்படுத்தி அபிக்கு மேலும் மேலும் தொந்தரவு கொடுத்திருக்க. மன்னிக்கவே முடியாத அளவுக்கு தப்பு மேல தப்பு பண்ணதுக்கு, பாவத்துக்கு மேல பாவம் பண்ணதுக்கு அதோட விளைவுதான் இப்போ டிவோர்ஸ் வரைக்கும் வந்து நிக்குது. ஆனா நீ பண்ணதெல்லாம் பண்ணிட்டு எனக்கு சந்தோஷமானு கேக்குற. இங்க பாரு ஸ்ரீஜா, நான் உனக்கு சந்தோஷ்க்கு மனைவியா பாக்கல, அவனுக்கு வந்த சாபக்கேடாதான் பாக்குறேன். என் பிள்ளையோட சாபம் அவனை விட்டு போறதுல எனக்கு சந்தோஷம்தான். அப்படியெல்லாம் பேசாதீங்க அண்ணி. என் பொண்ணு பண்ண தப்பெல்லாம் மன்னிச்சு அவளை ஏத்துக்கோங்க அண்ணி. டைவர்ஸ் வேண்டாம் அண்ணி. என்ன அமைதியா நிக்கிற? சீக்கிரம் சைன் பண்ணு. வக்கீல வேற பார்க்கணும். வேண்டாம் ஸ்ரீஜா, சைன் பண்ணாத. அம்மா, நீ இங்கே இரு. நான் சந்தோஷ் கூட வக்கீல பாத்துட்டு வந்துடுறேன். ஏய் வேண்டாண்டி ஸ்ரீஜா. இருமா, போலாம். ஸ்ரீஜா, அவசரப்பட்டு டைவர்ஸ் பேப்பர்ல கையெழுத்து போட்டு உன் வாழ்க்கையை நீயே அழிச்சுக்கிட்டியே ஸ்ரீஜா. ஐயோ, என்ன சார், அபி சஞ்சீவை இன்னும் காணோம்? நான் சஞ்சீவ் சார்ட்ட பேசிட்டேமா, இப்போ வந்துருவாருமா.
எதுக்கு இதெல்லாம்? இல்ல சார், நீங்க பண்ணது சாதாரண விஷயம் இல்ல சார். நீங்க ஏமாத்தப்பட்டு உங்க கையை விட்டு போன கம்பெனிய நீங்க உழைச்சு போராடி திரும்பவும் மீட்டிருக்கீங்க சார். அது பெரிய சாதனை சார். அதுக்கு நாங்க பண்ற பாராட்டெல்லாம் ரொம்ப சாதாரணம் சார். சார், இந்த கம்பெனி திரும்ப வந்ததுல என்னோட பங்களிப்பு எதுவுமே இல்லை. எல்லாமே பண்ணது அபிதான். அவங்களோட போராட்டத்துக்கு கிடைச்ச வெற்றி தான் அது. அபி இல்லைன்னா இன்னைக்கு நாம இங்க நிக்கவே முடியாது. எங்க வாழ்க்கையோட அர்த்தமே அபிதான். அபி, நீங்க ரியலி கிரேட். ஒரு பொண்ணு எப்படி இருக்கணுங்கிறதுக்கு நீங்க தான் சரியான உதாரணம். மனசுல வைராக்கியத்தை வச்சு ஜெயிக்கணும்னு நினைக்கிற ஒவ்வொருத்தருக்கும் நீங்க தான் முன் உதாரணம். செல்வி அக்கா, எனக்கு சஞ்சீவ் கிடைச்ச மாதிரி ஒவ்வொரு பொண்ணுக்கும் அவளுக்கு துணையா நிக்கிற மாதிரி ஒரு நல்ல புருஷன் கிடைச்சா என்னால மட்டும் இல்ல, எந்த பொண்ணாலையும் சாதிக்க முடியும். நான் இன்னைக்கு இவ்ளோ தன்னம்பிக்கை நிறைஞ்சவளா இருக்கிறதுக்கு ஒரே காரணம் என் சஞ்சீவ் தான். சஞ்சீவ் தான் எனக்கு எல்லாமே. இது சஞ்சீவ் உழைச்சு அவன் உழைப்ப போட்டு உருவாக்குன கம்பெனி. அது அவன் கைய விட்டு போக நான் எப்படி விட முடியும்? தன்னாலதான் எல்லாம் முடிஞ்சதுன்னு சொல்லி சண்டை போடுற தம்பதிங்களுக்கு மத்தியில நீங்க 2 பேரும் மாத்தி மாத்தி ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுக்காம பேசுறீங்க. ஒரு நல்ல புருஷன் பொண்டாட்டிக்கு நீங்க தாமா உதாரணம். மேடம், நீங்க இன்னைக்கே கம்பெனி ஒர்க்லாம் ஸ்டார்ட் பண்ணணும்னு சொன்னதுனால நான் நியூ ஸ்டாக்லாம் வாங்கிட்டேன் மேடம். புது கிளாத் மெட்டீரியல் எல்லாம் குடோன்ல பத்திரமா இருக்கு மேடம். சரி, மெட்டீரியல்ஸ்லாம் எவ்வளவுக்கு வாங்கியிருக்கீங்க? சார், மேடம் இந்த கம்பெனியை வாங்கினதுமே புது கம்பெனிகளுக்கெல்லாம் ஆர்டர் கொடுக்க சொன்னாங்க. 20 லட்சத்துக்கு மெட்டீரியல் மட்டும் வாங்கியிருக்கோம் சார். ஏன் அபி இவ்வளவு மெட்டீரியல்ஸ் வாங்க சொல்லிருக்க? சஞ்சீவ், நம்ம கம்பெனி திரும்பவும் பழைய நிலைமைக்கு வரணும், லாபகரமானதா வரணும். நீ இந்தியாவிலேயே மிகப்பெரிய பிசினஸ் மேனா ஆகணும். இந்த உலகமே உன்னை புகழணும். அதுக்கு ஒரு அஸ்திவாரம் தான் நான் ஆர்டர் பண்ணி வாங்கின நியூ மெட்டீரியல்ஸ் எல்லாம். நான் பெரிய பிசினஸ் மேன் ஆகிறதுல உனக்கு அவ்வளவு சந்தோஷமா? பின்ன இருக்காதா சஞ்சீவ்? புருஷனை ஊர் மதிக்கிற பெரிய ஆள் ஆக்கணும்னு எந்த பொண்ணுதான் ஆசைப்பட மாட்டா? நான் எனக்காக இல்லைனாலும் உனக்காக இந்த கம்பெனியை லாபத்துக்கு கொண்டு வந்து பெரிய பிசினஸ் மேனா ஆகி காட்டுறேன். சூப்பர் சஞ்சீவ். மேடம், நீங்க வரத்துக்கு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் உங்களை கேட்டு பிரியான ஒரு பொண்ணு வந்துச்சு. அந்த பொண்ணை விசிட்டர்ஸ் கேபின்ல வெயிட் பண்ண சொல்லிருக்கேன். பிரியா யாரு? நம்ம கிளம்பும் போது கால் பண்ணுச்சுல, அந்த பொண்ணுதான். சரி, நீங்க வர சொல்லுங்க. ஓகே மேடம், அந்த பொண்ணை வர சொல்லுங்க. ஓகே சார். மேடம், இன்டர்வியூக்கு உங்களை கூப்பிடுறாங்க, வாங்க. வாங்க. வணக்கம் சார். வணக்கம் மேடம். உன்னோட ரெஸ்யூம் சர்டிபிகேட் எல்லாம் கொண்டு வந்திருக்கியாமா? கொண்டு வந்திருக்கேன் மேடம். கொடு. இந்தாங்க. BA அக்கவுண்ட்ஸ், டாலி எல்லாம் தெரியும் மேடம். அபி, டாலி தெரியும்னா நம்ம கம்பெனி அக்கவுண்ட் சம்பந்தப்பட்ட எல்லா வேலையும் இவங்களே பாத்துக்கிட்டுமே. சரி சஞ்சீவ், இனிமே எங்க கம்பெனி அக்கவுண்ட்ஸ் எல்லாம் நீ தான் பாத்துக்கணும். தேங்க்யூ மேடம். மேடம் எல்லாம் வேண்டாம், என்ன அபினே கூப்பிடு. இருக்கட்டும் மேடம்.
மேனேஜர், பிரியா இனிமே நம்ம ஆஃபீஸ் ஸ்டாஃப். அவங்களுக்கு நம்ம அக்கௌண்ட்ஸ் பற்றியெல்லாம் கொஞ்சம் நீங்கள் சொல்லி கொடுத்துருங்க. ஓகே சார். சஞ்சீவ், ஏதோ கருகிற வாசம் வர மாதிரி இல்ல? கருகிற மாதிரி இல்ல சஞ்சீவ், எனக்கு நல்லா வர மாதிரி தெரியுது. எங்களுக்கு ஒன்றும் வாசம் வரலையே மேடம். அப்படிலாம் எதுவும் வரல, உன் கற்பனையா இருக்கும். ஆமா மேடம், நீங்களும் சஞ்சீவ் சாரும் ரொம்ப நாள் கழிச்சு ஆபீஸ்க்கு வந்திருக்கீங்களே. டைமை வேஸ்ட் பண்ணாம கேபினுக்கு போய் சாமி கும்பிட்டுட்டு ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணலாம் மேடம்.